ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கைட் சேனல். இந்த வீடியோல இப்போ ரீசெண்டா 2025-26 பட்ஜெட் ஸ்பீச்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருந்த எஜுகேஷன் அட்வான்ஸ் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தின இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் டீடைல்டா பார்த்துடலாம். ப்ரொஃபஷனல் காலேஜஸ்ல படிக்கிற குழந்தைகளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த 50,000 ருபீஸை 1 lakh ருபீஸ் ஆகும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் பாலிடெக்னிக்ஸ் காலேஜஸ்ல படிச்சுட்டு இருந்த குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருந்த எஜுகேஷன் அட்வான்ஸ் 25,000 50,000 என்ஹான்ஸ் பண்ணி ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. இந்த எஜுகேஷன் அட்வான்ஸ் ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட்க்கு சாங்ஷன் பண்றதுக்கு என்னென்ன ரூல்ஸ் பார்த்தரலாம். இந்த ஸ்கீம்ல ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவர் ப்ரொபேஷன் டிக்ளேர் பண்ணிருக்கணும், பெர்மனன்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கணும். அவங்களோட குழந்தைங்க ப்ரொஃபஷனல் காலேஜஸ்லயோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லயோ பாலிடெக்னிக் காலேஜ்லயோ படிக்கணும். கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த லோன் அப்ளிகபிள் ஆகாது. இந்த அட்வான்ஸ் யாரு வாங்கலாம் அப்படின்னா குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி இந்த 4 கேட்டகரியில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வாங்கலாம். இதுல கேட்டகரியில எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அடுத்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா யாராவது ஒருத்தங்களுக்கு தான் இந்த எஜுகேஷன் அட்வான்ஸ் கிளைம் பண்ண முடியும். 2 பேரும் தனித்தனியா கிளைம் பண்ண கூடாது. அடுத்து ஒரு அகாடமிக் இயர்ல ஒரு எஜுகேஷன் அட்வான்ஸ் தான் கிளைம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு 2-3 குழந்தைங்க இருக்காங்க, 3 பேருமே காலேஜஸ்ல படிக்கிறாங்க அப்படின்னா 3 பேருக்கும் தனித்தனியா கிளைம் பண்ண முடியாது. எஜுகேஷன் அட்வான்ஸ் ஒன்னு தான் கிளைம் பண்ண முடியும். இந்த எஜுகேஷன் அட்வான்ஸை அவர் எல்லா அகாடமிக் இயருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயோட பையன் இப்ப ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 3rd இயர் வரைக்கும் எவ்ரி இயர் இந்த எஜுகேஷன் அட்வான்ஸ் அவர் வாங்கிக்கலாம். அடுத்து இந்த எஜுகேஷன் அட்வான்ஸ் வாங்குறதுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயோட குழந்தைங்க தமிழ்நாட்டிலேயே தான் படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. அவங்க அதர் ஸ்டேட்ஸ்ல படிச்சாலும் இந்த லோனுக்கு எலிஜிபிள். அடுத்து இந்த லோனுக்கு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத பார்த்துடலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க ஜிஓலயே கவர்மெண்ட் ஃபார்ம் 1 அனெக்ஷரா கொடுத்திருக்காங்க. அந்த ஃபார்ம் 1ல தான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி எஜுகேஷன் அட்வான்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். அடுத்து இந்த ஜிஓலயே ஃபார்ம் நம்பர் 2 அண்ட் ஃபார்ம் நம்பர் 3 அப்படின்னு 2 அனெக்ஷர் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 2 இப்ப ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆல்ரெடி ஃபீஸ் பே பண்ணிட்டாரு, பே பண்ண ஃபீஸ்க்கு எனக்கு எஜுகேஷன் அட்வான்ஸ் வேணும் அப்படின்னா அவர் ஃபார்ம் நம்பர் 1 அதாவது அப்ளிகேஷன் கூட ஃபார்ம் நம்பர் 2 இந்த போனஃபைட் சர்டிபிகேட்டையும் என்க்ளோஸ் பண்ணணும். இது அவங்களோட பையனோ பொண்ணோ படிச்சிட்டு இருக்க காலேஜ்ல இருந்து இந்த சர்டிபிகேட் வாங்கணும். அடுத்து இந்த ஃபார்ம் நம்பர் 3 எஜுகேஷன் அட்வான்ஸ் இப்ப அவர் இன்னும் அந்த காலேஜுக்கு ஃபீஸ் பே பண்ணல, இனிதான் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 3 அவங்க பசங்க படிச்சிட்டு இருக்க காலேஜ்ல இருந்து வாங்கி சப்மிட் பண்ணணும். அடுத்து இதுதான் ஃபார்ம் நம்பர் 1. இதுல தான் அவர் எஜுகேஷன் அட்வான்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். இதுல ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயோட பேசிக் டீடைல், அவர் எப்ப ஜாபுக்கு வந்தாரு, அவர் என்ன பேல இருக்காரு, அவங்க பசங்க என்ன காலேஜ்ல படிக்கிறாங்க, என்ன கோர்ஸ் படிக்கிறாங்க, எந்த பினான்சியல்ல இருந்து படிக்கிறாங்க, ஃபீஸ் பே பண்ணிட்டாங்களா இல்ல இனிதான் ஃபீஸ் பே பண்ண போறாங்களா, அப்படி ஃபீஸ் பே பண்ணியிருந்தா இந்த ஃபார்ம் கூடயே அந்த ரெசிப்ட் என்க்ளோஸ் பண்ணணும், அதாவது போனஃபைட் சர்டிபிகேட் என்க்ளோஸ் பண்ணணும். இல்ல அவங்க இனிமேல் தான் ஃபீஸ் பே பண்ண போறாங்க அப்படின்னா இது கூட ஃபார்ம் நம்பர் 3 என்க்ளோஸ் பண்ணி கொடுக்கணும். ஃபைனலா இந்த எஜுகேஷன் அட்வான்ஸ் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வாங்கினதுக்கு அப்புறமா அதை எப்படி அவர் சேலரியில இருந்து ரெக்கவர் பண்ணுவாங்கங்கறத பார்த்துடலாம். இந்த எஜுகேஷன் அட்வான்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன். இந்த எஜுகேஷன் அட்வான்ஸ் 10 ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்டா பிடிப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி 1 lakh ருபீஸ் எஜுகேஷன் அட்வான்ஸ் வாங்கியிருந்தாரு அப்படின்னா எவ்ரி மந்த் 10,000 வீதம் 10 மாசத்துக்கு அந்த அமௌண்ட்டை அவர் சேலரியில இருந்து ரெக்கவர் பண்ணுவாங்க. ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.